கொஞ்ச நாளைக்கு முன்னால சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்டோரி ஒன்று படித்தேன். சூப்பரான ஒரு ஸ்டோரி, விதியை பற்றினது. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இருந்தாலும் விதி இறைவனை விட பெரியவன். நம்ம என்ன நினைச்சாலும் விதியை மாற்ற முடியாது, நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு உதாரணம் சொல்ற அளவுக்கு ஒரு கதை அருமையா இருக்கும். நீங்களே கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்கு போயிடலாம். வணக்கம். நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தேவலோகத்துல இந்திரன் சொல்லி ஒரு தேவன் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இந்திரனோட ஒய்ஃப் இந்திராணி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கிளி ஆசையா வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. அந்த கிளி ஒரு நாள் படுக்கை ஆயிருந்து சாகர கண்டிஷன்ல இருக்கு. இந்திரன் கிட்ட போய் இந்த கிளியை எப்படியாவது நீங்க காப்பாத்தியே ஆகணும், இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. இந்திரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இந்த உயிரை படைக்கிறது எல்லாமே பிரம்மன் தானே, அவர்கிட்டயே போய் முறையிடலாம், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்திரன் நேரா பிரம்மா கிட்ட போறாரு. பிரம்மாட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்து போச்சு, இல்லைன்னா என் ஒய்ஃபை சமாளிக்க முடியல, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாட்ட சொல்லும் பொழுது பிரம்மன் என்ன சொன்னாரு அப்படின்னா, எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அதை படைக்கிறது என்னவோ நான் தான், ஆனா அந்த உயிரை காக்கிறது அப்படிங்கிறது விஷ்ணு தான். அதனால ஆபத்துல இருக்கிற அந்த கிளியோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா காக்கிற தொழில் பண்ற அந்த விஷ்ணுனாலதான் முடியும். அதனால நம்ம போய் விஷ்ணு கிட்ட முறையிடுறது தான் நல்லது. நீ ஒண்ணு பண்ணு, நானும் கூட வரேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஸோ பிரம்மனும் இந்திரனும் நேராக போய் விஷ்ணுவை சந்திக்கிறாங்க. விஷ்ணுவை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, நான் எல்லா உயிர்களையும் காக்கிறேன், அது என்னமோ உண்மைதான், ஆனால் ஒரு உயிரை அழிக்கிற உரிமை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தான் இருக்கு. ஆக இந்த கிளி அழியாம இருக்கணும் அப்படின்னா அது சிவபெருமானால தான் முடியும். நானும் வேணா வரேன், நம்ம 3 பேர் போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்றாரு. ஸோ பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் இந்த 3 பேரும் போய் சிவபெருமானை சந்திக்கும் பொழுது சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா, அதனால இந்த அழிக்கிற தொழில் எல்லாமே நான் யமதர்மன் கிட்ட கொடுத்துட்டேன், அவர் தான் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நாம போய் யமதர்மன் கிட்ட போய் பேசினா இதுக்கான முடிவு ஏதாவது கிடைக்கும், நானும் வேணா வரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் சொல்ல, மும்மூர்த்திகளோட இந்திரன் யமதர்மனை பார்க்க கிளம்பிட்டான். அங்க யமதர்மனை விசாரிக்கும் பொழுது அந்த யமதர்மன் ஒரு விஷயம் சொல்றான், நான் ஒவ்வொருக்கும் தனித்தனியா ஒரு ஓலை அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதி ஒரு அறையில கட்டி தொங்க போட்டுருவேன். அந்த அறையில அந்த ஓலை எப்ப அருந்து விழுகுதோ அப்ப அந்த உயிர் தானாவே பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த யமதர்மன் சொல்றாப்புல. நம்ம ஒண்ணு வேணா பண்ணலாம், இந்த கிளியோட ஓலை எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்து அந்த ஓலையை மாத்திடலாம், புதுசா எழுதி தொங்க விட்டுறலாம், அப்ப அந்த கிளி காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. அட, இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கே, போய் முதல்ல அந்த ஓலையை போய் பார்க்குறோம், புதுசா எழுதுறோம், கட்டி தொங்க விடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நேரம் 5 பேரும் அந்த 5 பேரும் அந்த அறக்கதவை போய் திறக்கிறாங்க. அப்போ ஒரு ஓலை காத்துல மெல்ல மிதந்து கீழே விழுகுது. யமதர்மனுக்கு ஒரே ஆச்சரியம், கண்டிப்பா இது கிளியோட தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டே போய் அந்த ஓலையை பிரித்து எடுக்கும் பொழுது அது கிளியோட ஓலை தான். அந்த ஓலையில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? பிரம்மன், சிவன், விஷ்ணு, இந்திரன், யமன் இந்த 5 பேரும் இந்த அறக்கதவை என்னைக்கு திறக்கிறாங்களோ அப்பதான் அந்த கிளியோட உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையில எழுதப்பட்டிருக்கு. இதுதான் விதி அப்படிங்கிறது. கடவுளே நினைச்சாலும் விதியை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை நல்ல ஒரு உதாரணம் இல்லையா? விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்தாலும் விதிங்கிறது நடக்கிறதான் நடக்கும், அது கடவுள் நினைச்சா கூட மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நல்லதே நினைக்கலாமே, நல்லது நினைச்சா நல்லது தான் நடக்கும். சரிங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா? அடுத்த வாரம் இன்னும் சிறப்பான தகவலை உங்கள் கண் முன்னாடி கொண்டு சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.